ஹலோ, வெல்கம் டு மை ஈஸி பென்சில் ஸ்கெட்சிங் வீடியோ சீரீஸ். என் பேர் ஒலி முருகவேல். ஸோ இது வந்து இந்த சீரியஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடு. இந்த எபிசோடில் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்த்துருவோம். நான் வந்து யூடியூபுக்கு புதுசு. ஸோ நான் பேசுகிறதோ இல்லைன்னா என்னோடய எடிட்டிங் ஸ்டைலோ கொஞ்சம் வேறு மாதிரியோ அது மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாகவோ அது இருக்கலாம், அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 15 இயர்ஸ்க்கு மேலே நான் வந்து இன்னும் ட்ராயிங் வரைஞ்சிக்கிட்டே வரேன். நான் ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே வரைகிறேன். பட் 15 இயர்ஸாக தான் எனக்கு இதில் வந்து ஒரு சின்ன ஒரு மாற்றம் தெரிஞ்சுது. லாஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸில் அது இன்னும் கொஞ்சம் பெரிய மாற்றமாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இதை வந்து சிம்பிளாக வந்து முன்னாடியே இதை பண்ணியிருக்கலாமே, இதை ஏன் நம்ம இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு முட்டி மோதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் ஒரு பெரிய எனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கேள்வியாக இருந்தது. இப்போது எல்லாருக்கும் வரையணுன்னு ஆசை இருக்கும். சில பேர் வந்து வரைய முடியாமல் கஷ்டப்படுவாங்க. இல்லைனா வரைய முயற்சி பண்ணி ஐயோ இது நமக்கு வரவே வராது, நம்ம பிறக்கும் போதே பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருந்திருக்கணும், இது வந்து ரத்தத்துலேயே இருக்கணும், ஜீன்லேயே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து தீராத ஆசையாகவே அது அப்படியே இருக்கும். இப்போ இன்றைக்கும் பல பேருக்கும் நான் பேசுகிறப்போ அவங்க சொல்லுவாங்க எனக்கு வரையணும்னு ஆசைங்க, ஆனால் வராது, நான் எவ்வளோ முயற்சி பண்ணி அதை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஏன் அப்படி தோணுதுன்னா, இதில் வந்து ஒரு அடிப்படை புரிதல் இல்லாதது தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடிப்படை புரிதல், அதாவது இந்த வீடியோ சீரியஸில் கம்ப்ளீட்டாக என்ன பண்ண போகிறோன்னா பேசிக்ஸை கிளியராக புரிஞ்சுக்கிறது. பேசிக்ஸ் வந்து இருக்கிறதுலே ரொம்ப 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 சிம்பிளான ஒரு விஷயம். அதை நீங்கள் ஒரு முறை கொஞ்சம் மெனக்கெட்டால் போதும், கொஞ்சம் மெனக்கெடணும். அதையே நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் மெனக்கெட்டால் போதும், எல்லாராலையும் அழகாக வரைய முடியும் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட ஸ்கில்லை அதிகப்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. பட் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுதான் முக்கியம். இன்னொன்று கற்றுக்கிட்டோன்னா அதை திரும்ப திரும்ப பண்ணும்போது தான் அது வந்து நமக்குள்ளே ஒரு பார்ட்டாக ஆகிடும். அது வந்து ஒரு ஹேபிட் ஆகிடும், அது வந்து ஒரு பழக்கம் ஆகிடும். இல்லைனா அது வந்து ஒரு மசில் மெமரி மாதிரி அது ஆகிடும். அப்படி ஆகும்போது தான் ட்ராயிங் பென்சில் ஸ்கெட்சிங் அது நீங்கள் என்ன வார்த்தை வேணால் பயன்படுத்திங்க. பெயிண்டிங் கூட இதே தான். நான் இங்கே சொல்ல போகிற இந்த பர்டிகுலர் டெக்னிக்ஸ் எல்லாமே நீங்கள் எந்த விதமான ஆர்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் பென்சிலில் பண்ணுறீங்களோ, வாட்டர் கலரில் பண்ணுறீங்களோ, இல்லைனா ஆயில் கலரில் பண்ணுறீங்களோ, போஸ்ட் கலரில் பண்ணுறீங்களோ, டெக்னிக் ஒன்று தான், பேஸ் ஒன்று தான், அடிப்படை ஒன்று தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நான் யாருன்னு நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். இல்லை இவன் யார்ரா அவன், நீ யார்ரா சொல்லி கொடுக்கறதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ அந்த கேள்விக்கு சிம்பிளான ஒரு பதில் ரொம்ப ரொம்ப சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். நான் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தேன் இங்கே SRM காலேஜ் காட்டாங்குளத்தூரில். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் VFX ஆர்டிஸ்ட்டாக கொஞ்சம் வருஷம் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, அதுக்கப்புறம் வந்து கிராஃபிக் டிசைன், அதுக்கப்புறம் ஒரு பாட்காஸ்ட்டு, இப்போ யூடியூபு அப்படின்னு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சைடில் எனக்கு வந்து வரைகிறது வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எங்கேயாவது போனாலே இன்னொரு பேப்பரும் ஒரு நோட் புக் வச்சுருப்பேன். ஒரு நோட் புக்கும் ஒரு பென்சிலும் வச்சுருப்பேன் எப்பயுமே. எங்கே உட்காந்துருந்தாலும், ஹோட்டலில் உட்காந்துருந்தாலோ இதில் உட்காந்து, ஸோ நான் அப்படியே சும்மா வரைய ஆரம்பிச்சுப்பேன் ஸ்கெட்சு சின்ன வயசுலேருந்து. அது வந்து ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னு தான் நான் போயிட்டு விஷுவல் கம்யூனிகேஷனில் சேர்ந்தேன். அங்கே கற்றுக் கொடுத்தாங்க. அது வந்து ஒரு ஸ்டார்ட்னு சொல்லலாம், அது வந்து ஒரு பேசிக். பட் அங்கேருந்து என்னால் லிஃப்டப் ஆக முடியல. நானாக அதை தேடி 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 படிச்சுக்கிட்டு இப்படி பண்ணால் வருதா, அப்படி பண்ணால் வருதா அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு 15 இயர்ஸுக்கு மேலே நான் வந்து பர்சனலாக நான் நிறைய ஆர்ட் ஒர்க்ஸ் அப்படியே வரைஞ்சிக்கிட்டே வரேன். சிலது வச்சுருக்கேன், சிலதெல்லாம் தொலைஞ்சு போச்சு. பட் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு இப்போ அப்படியே பேக்ரவுண்டில் அதை வந்து போட்டு காட்டிகிட்டே இருக்கேன். நான் வந்து டிஜிட்டல் ஆர்ட்டும் பண்ணுறேன். அதாவது ஐபேடில் ஆப்பிள் பென்சில் வச்சு டைரெக்டாக ப்ரோக்ரியேட் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரில் வரைகிறது. ஸோ டிஜிட்டல் பெயிண்டிங்கும் பண்ணுறேன், பென்சில் ஸ்கெட்சிங்கும் பண்ணுறேன். அது இல்லாமல் டிஜிட்டல் ஆர்ட், அதுக்கப்புறம் அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட் அது கொஞ்சம் நிறைய பண்ணுறேன். அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குன்றதுனால அதை வந்து டிஜிட்டலாகவும் பண்ணுறேன். இல்லைன்னா என்னோடய ஃபோட்டோகிராஃபியில் இருக்கிற ஃபோட்டோஸை எடுத்து வச்சு அதில் வந்து ஃபோட்டோ மேனிப்புலேஷன்ஸ், அதில் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் விஷயத்தை கொண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு சைடு போயிட்டுருக்கு. ஸோ என்னோட ஆர்ட் சர்ச் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு வட்டம் தான். பட் இதில் வந்து பென்சில் ஸ்கெட்சிங் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பென்சில் ஸ்கெட்சிங் தான் எல்லாத்துக்குமான பேஸ். நான் வந்து எதை பண்ணணுன்னாலும் முதல்ல ஒரு பென்சில் எடுத்து அதை வந்து ஒரு லே அவுட் போட்டு இப்படி பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த இடம் தான். அதனால தான் நான் பென்சில் ஸ்கெட்சிங்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன். அதனால தான் இந்த வீடியோவே பண்ணுறேன். ஸோ பல பேருக்கு இது வந்து கண்டிப்பாக பயன்படும். முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இது வந்து கொஞ்சம் லென்த்தி வீடியோவாக இருந்தாலும்
வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அதுக்கு நான் வந்து அதை வந்து எனக்கு வந்து வியூஸ் கிடைக்கும், எனக்கு வந்து இன்னும் வியூஸ் யூடியூபோட என்கேஜ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. நான் வரைய கற்றுக்கும்போது இது போதும் இது போதும் அப்படி இப்படின்னு நினச்சி பண்ணேன். அப்புறம் தான் எனக்கு தெரியுது சில பல சின்ன விஷயமா நான் ஃப்ளோவில் சொல்லியிருப்பாங்க, நான் அதை கேப்சர் பண்ணாமல் விட்டுருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து கவனம் இல்லை, இதை வேகமாக கற்றுக்கணுன்ற ஒரு துடிப்பு இருக்கு இல்லையா. அதனால் என்ன பண்ணுறேன், இன்ஃபர்மேஷனை நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். அது வந்து இன்னும் எனக்கு டீச் பண்ணவங்ககிட்டயே நானே அந்த தப்பை பண்ணியிருப்பேன். ஏன்னா நமக்கு எல்லாமே அட்டென்ஷன் ஸ்பேன் கொஞ்சம் கம்மி தானே. நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் ஃப்ளோவில் நான் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட உங்களுக்கு பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கும். கொஞ்சம் மெனக்கெட்டால் போதும், அதுக்கப்புறம் உங்களுக்கு கையிலே பிடிக்க முடியாது. நீங்கள் ஜாலியாக பென்சில் ஸ்கெட்சிங்கில் பறந்துக்கிட்டே இருக்கலாம், எங்கே வேணா வரையலாம், என்ன வேணா வரையலாம். இன்னும் அது வந்து ஒரு ஜாலியான ஒரு அனுபவங்க. வரைகிறதுன்ற ஒரு ஸ்கில்லு, நான் இப்படிலாம் வரைவேன் பாருங்கள் அப்படின்னு காட்டுறது கூட இல்லை. தன்னைத்தானே உணர்றதுக்கான ஒரு கலை தான் வந்து ஆர்ட் இல்லையா, வரைதல் அப்படின்றதுனாலே. இன்னும் அது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாக சொல்கிறேன், பட் நான் கொஞ்சம் வள தொலை பேசக்கூடிய ஒரு ஆள் தான். அதனால் நான் எதுக்கு அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்கிற காரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நான் யாருன்னு சொல்லியாச்சு. இப்போ வந்து எதுக்கான இந்த ஸ்கெட்சிங் வீடியோஸ் அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் முக்கியமான சில விஷயங்கள் என்னென்னா சிம்பிளிஃபிகேஷன். நான் கற்றுக்கும் போது எனக்கு யாருமே வந்து நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற பொருளை நீ பார்த்து வரையும் போது இதை வந்து முதல்ல சிம்பிளிஃபை பண்ணுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்படியே அப்படியே பார்த்து வர, என்ன தெரியுதோ அப்படியே வர அப்படின்ட்டாங்க. அது ஓகே தான், ஓகே, அது வந்து இன்னும் ஒன் டைப் ஆஃப் மெத்தடு, அதை நீங்கள் பண்ணலாம். பட்டு அதில் நான் போய் முட்டி மோதிக்கிட்டு இருந்தேன், ஒரு பெரிய தலைவலி அது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளிங்கான ஒரு விஷயத்தை வந்து நான் ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். எப்படின்னா, பார்க்குற ஒரு விஷயத்தை ட்ராயிங்கில் சிம்பிளிஃபை பண்ணுறது, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. அப்படியே அந்த கர்வ் மாதிரி அந்த ஃபோட்டோ பர்ஃபெக்ஷனோடு வரைய தேவையில்லை. பர்ஃபெக்ஷன் தான் இதில் ப்ராப்ளமே. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒரு மெயின் தீமாக, முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்க போகிறது என்னென்னா, எப்படி எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுறது. சிம்பிளிஃபை பண்ணால் தான் இது வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து அப்படியே நான் பர்ஃபெக்டாக வரைகிறேன், அதில் இன்னும் ஒவ்வொரு கோடும் ஒவ்வொரு இதுவும் அப்படியே ஃபோட்டோ ரியலிஸ்டிக்காக வரைகிறேன் அப்படின்னீங்கன்னா அது வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் போய் முடியும். அந்த தப்பை நான் பண்ணுறதுனால நான் சொல்கிறேன். அந்த தப்பை நான் பல வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அப்படியே வரையணும். நான் அதை வந்து புரிஞ்சிக்கல. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸையும் நான் புரிஞ்சிக்கல. ஸோ இந்த வீடியோஸ் முக்கியமாக எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு, சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட மெயின் தீமே சிம்பிளிஃபிகேஷன் தான். இப்போ இந்த வீடியோஸில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், அது வந்து கொஞ்சம் செக்மெண்ட்டாக நான் பிரிச்சுருக்கேன். ஏன்னா இன்னும் அது வந்து ஒரு ப்ராசஸாக வந்தோம்னா நமக்கு அது கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் வந்து இதை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இதை பண்ணுங்கள், அப்போ அது உங்களுக்கு ஈஸியாக வரும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா. அதுக்காக நான் செக்மெண்ட்டாக பிரிச்சுருக்கேன். ஸோ இந்த சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்றதை டக்குன்னு சொல்லிடுறேன். லைன்ஸ், ஷேப்ஸ், ஷேடிங் அண்ட் பிளெண்டிங், எட்ஜஸ், லைட் அண்ட் ஷேடோ, வேல்யூஸ், அப்புறம் கடைசியாக நான் வந்து ஃபுல்லாக வரைஞ்சி காட்ட போகிற ஒரு லைவ் டெமோ. அதாவது ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இந்த எல்லா லைன், ஷேப், ஷேடிங் அண்ட் எட்ஜஸ், வேல்யூஸ் அதெல்லாம் பயன்படுத்தி ஒரு ஃபுல் ட்ராயிங்காக, இன்னும் ஒரு டெமோவாக கடைசியில் அதை வந்து நான் வரைஞ்சி காட்ட போகிறேன் ஒரு வீடியோவில். அது ஒன்று. இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக என்ன வரைய போகிறோன்னா ஒரு பொருள் தான், ஓகேங்களா. ஏதாவது ஒரு சிம்பிள் பொருள். நான் ஏன் வந்து சிம்பிளான ஒரு பொருளை எடுக்க சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து பாக்ஸ், ஸ்வியர், இல்லைனா கோன், இல்லைனா ஏதோ ஒரு பெட்டி, அந்த மாதிரி ஒரு விஷயங்களை எடுத்து தான் வரைய போகிறோம். ஏன்னா உங்களுக்கு கான்செப்டை புரிஞ்சிக்கிறதுக்கு சிம்பிள் ஆப்ஜெக்டை வச்சு புரிஞ்சிக்கிட்டா தான் ஈஸியாக இருக்கும். நீங்கள் எடுக்கும்போதே காம்ப்ளிகேட்டடாக கோயில் கோபுரத்தை எடுத்து வரைகிறீங்கன்னு வச்சுங்க, அது வந்து நான் சொல்ல வர கான்செப்ட் புரியாது. ரொம்ப சிம்பிளான ஆப்ஜெக்டில் இதுதான் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டா அந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்படியே தூக்கிட்டு போய் நீங்கள் எதை வரைகிறீங்களோ அந்த சப்ஜெக்ட் மேலே வச்சு அந்த சப்ஜெக்டை வரையலாம். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஒரு ஆப்ஜெக்டை எப்படி நம்ம அப்சர்வ் பண்ணுறது, அதோட லைட் அண்ட் ஷேடோவோட எசன்ஸ் இருக்கு இல்லையா, அதை எப்படி நம்ம பேப்பரில் கொண்டு வர்றது, இதுதான் அடிப்படை. ஸோ அந்த லைட் அண்ட் ஷேடோவை பிரித்து பார்க்குற அந்த அப்சர்வேஷன், அதை தான் நம்ம இங்கே முக்கியமாக கற்றுக்க போகிறோம். இதை தான் என்கிட்ட பல பேர் சொல்லலை. ஏன்னா எல்லாருமே அதை பார்த்து வர அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் அதுக்கப்புறமா இத்தனை வருஷத்தில் வந்து முட்டி மோதி புரிஞ்சுக்கிட்ட ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, லைட் அண்ட் ஷேடோ அப்படின்னு ஒரு பொருளை பிரிச்சிட்டோம்னா பாதி வேலை முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் எல்லாமே அப்படியே ஜாலியாக மிதக்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்சர்வ் அண்ட் கெட் அன் எசன்ஸ் ஆஃப் த சப்ஜெக்ட், அதுதான் லைட் அண்ட் ஷேடோ.
லைட் எங்கே இருக்குது, ஷேடோ எங்கே இருக்குது, அவ்வளோதான். இதுதான் நம்ம பண்ண போகிறோம். இது எல்லாத்துக்கும் அடிப்படை. நீங்கள் எந்த மீடியம் போனாலும் இதுதான் அடிப்படை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னு நான் சொல்லிட்டேன். என்ன பண்ண மாட்டோன்னு சொல்லிடுறேன். ஏன்னா சில பேருக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த மாதிரி ட்ராயிங் வீடியோஸ்லாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கலர்ஸே பயன்படுத்த போகிறதில்ல. இதில் வந்து வெறும் பென்சில் மட்டும்தான். ஸோ அது ஆப்வியஸ்லி அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்க போகுது. இங்கே வந்து நம்ம போர்ட்ரேட்ஸ் வரைய போகிறதில்ல. நிறைய யூடியூப் ட்ராயிங் டியூட்டோரியல்ஸ் நான் போய் போட்டு பார்த்தேன்னா அதில் வந்து சினிமா நடிகர்களை வரைகிறது இன்னும் அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. நம்ம அதை பண்ண போகிறதில்ல. நம்ம பேசிக்காக ஒரு சப்ஜெக்டோட எசன்ஸ், லைட் அண்ட் ஷேடோ ஃபீலிங்கை எப்படி நம்ம அப்சர்வ் பண்ணி அதை வந்து பேப்பரில் கொண்டு வர்றது இப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம், ஏன் இதை வந்து மற்ற இதெல்லாம் வச்சு பண்ண முடியாதா, ஏன் வந்து இதை பென்சில் ஸ்கெட்சிங்கில் தான் பண்ணணுமா, ஏன் வந்து பென்சிலை வந்து இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. பென்சிலுக்குனே ஒரு பியூட்டி இருக்குது. சப்ஜெக்டோட லைட் அண்ட் ஷேடோவோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குல்ல, அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல கலர்ஸ் எல்லாம் உங்களோட இதில் கொண்டு வந்துட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். எங்கே என்ன கலர் போடுறது, இது வந்து லோக்கல் கலர், இது வந்து டோனு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத கன்ஃபியூஷன். இப்போது நம்ம வந்து அடிப்படையை புரிஞ்சிக்க போகிறதுனால வெளிச்சம்னா என்ன, நிழல்லாம் என்ன, லைட்னா என்ன, ஷேடோனா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுனால பென்சில் இஸ் த மோஸ்ட் எசென்ஷியல் மீடியம். அதுதான் ரொம்ப ஈஸி. இதை வச்சு நீங்கள் அடிப்படையை புரிஞ்சிட்டிங்கன்னா பென்சிலுக்கு பதிலாக அங்கே ஒரு கலரை போட போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்டு. நமக்கு என்னெல்லாம் தேவை, இந்த வீடியோ சீரீஸை நீங்கள் பார்த்து வீட்டில் வரைஞ்சி பழகிறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத குயிக்காக சொல்லிடுறேன். 2B, 4B, 6B, 8B, அப்புறம் 2H, இது மாதிரி இத்தனை பென்சில்லாம் அவசியமே இல்லை. இதை பல யூடியூபர்ஸ் நான் பார்க்குறேன், ட்ராயிங் டுட்டோரியல்ஸ்னு போட்டாலே எடுத்த உடனே ஒரு 10 பென்சில் காமிப்பாங்க, இல்லைனா ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு மெட்டீரியல் எடுத்து காமிப்பாங்க. இந்த ரப்பர் தான் வேணும், அந்த ரப்பர் தான் வேணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் பண்ண போகிறதில்ல. நான் முதல்ல என்ன சொன்னேன், நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் என்ன போகிறோன்னா, ஒரே ஒரு பென்சில் வச்சு தான் இந்த மொத்த சீரீஸும் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷனே வேண்டாம், என்ன பென்சிலில் பண்ண போகிறோம், இதுவா அதுவான்னு. உங்களால் முடிஞ்சால் 4B அப்படிங்கிற பென்சிலை மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த பென்சிலோட ஷேடிங் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து F, Hலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி 2B, 3B, 4B, 6B, 8B, 12Bலாம் போகும். இப்போ இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் லைட் கலர் பென்சிலு, இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் டார்க்கான பென்சில்ஸ், திக்காகவும் இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கேயும் இல்லாமல் நடுவில் 4B அப்படிங்கிற பென்சிலை மட்டும் எடுத்துக்க போகிறோம். அந்த 4Bயில் தான் இந்த ஃபுல் வீடியோ சீரீஸே நீங்கள் வரைய போகிறீங்க. ஒரே ஒரு பென்சில். அதுதான் நம்ம சேலஞ்சு கூட இல்லை, அதுதான் ஈஸி ஆக்சுவலாக. இதை பல பேர் காம்ப்ளிகேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு எரேசர் வந்து நீங்கள் நார்மலாக பயன்படுத்துகிற எரேசரே வச்சுக்கலாம். ஒருவேளை அதோட முனைகள், அதாவது அதோட கார்னர்ஸ்லாம் கொஞ்சம் வந்து இன்னும் ரவுண்டாக இருந்தாலோ சரியாக அழிக்கலைனாலோ அதை மட்டும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ் ரப்பராக அதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ் எரேசர், புது எரேசர் வேணால் வாங்கிடுங்க. இதில் முக்கியமாக என்னென்னா பல டைப்ஸான எரேசர் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அட்வான்ஸாக போகும்போது நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ சில நேரத்தில் நமக்கு வந்து ஷார்ப்பான எரேசர் தேவைப்படும். ஏன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன லைன் மட்டும் நம்ம அழிக்கிற மாதிரி இருக்கும், ஒரே ஒரு சின்ன இடத்த. பட் ரப்பர் இவ்வளோ பெருசு, அப்போ எப்படி ஒரு சின்ன இடத்த அழிக்கிறதுன்னு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நைஃபோ இல்லை பிளேடோ எடுத்து அந்த ரப்பரை வந்து கரெக்டாக அந்த அளவுக்கு சின்னதாக வெட்டி அதை வச்சு அப்படியே அழிக்கலாம். ஸோ ஒரு சின்ன இடத்த அழிக்கிறக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டியை பண்ணி வச்சுக்கோங்க. அது நார்மல் ரப்பரே நீங்கள் வெட்டினாலே அந்த ஃபெசிலிட்டி கிடச்சிரும். அதனால் ஒன்றும் காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். இல்லைன்னா உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுது, நான் வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னால் நீடட் இரேசர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது அப்படி பபிள் கம் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எரேசர் வாங்கிட்டிங்கன்னா அதோட முனையை, அந்த ரப்பரோட ஷேப்பை நீங்கள் எப்படி வேணாலும் ஷேப் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் வந்து கூர்மையாவோ இல்லைன்னா கொஞ்சம் பெருசாவோ இல்லை கொஞ்சம் குட்டியாவோ அது எப்படி வேணாலும் களிமண் மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இது பேர் நீடட் எரேசர், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் இருந்தாலும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பிளெண்டர் இது வந்து பேப்பர் ஸ்டம்ப் அப்படின்னு நீங்கள் எந்த ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கேட்டாலும் உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. பேப்பர் ஸ்டம்ப்புன்னு இருக்குது. அப்புறம் பேப்பர், இதுக்கு ஒன்றும் ஸ்பெஷலான பேப்பர்லாம் ஒன்றும் தேவையில்லை. பட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரைகிறீங்க அப்படின்றதுனால சில பேர் அழுத்தி வரைவாங்க, சில பேர் வந்து எரேசர் வச்சு அழிக்கும்போது ரொம்ப அழுத்தி இது பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் திக்கான பேப்பராகவே நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இதுக்காக ஒன்றும் ஸ்பெஷல் வாட்டர் கலர் பேப்பர் அந்த மாதிரிலாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நார்மல் பேப்பர்லேயே வரையலாம். இங்கே வந்து நம்ம டெக்னிக்கை தான் கற்றுக்க போகிறோம். பேப்பரை அதுக்கப்புறம் உங்கள் சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. நான் பல நேரத்தில் ஒரு நார்மல் டைரியில் கூட வரைஞ்சிருக்கேன். டெக்னிக் சேம் தான்.
ஸோ பேப்பர் இங்கே ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. இருந்தாலும் ஒரு நார்மலான ஒரு திக்கான பேப்பராக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன். நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு என்ன மெட்டீரியல்ஸ் வேணும், என்ன பண்ண போகிறது இல்லை, நம்ம எதை கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறலாம் பற்றி என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஓரளவு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். பார்ப்போமா?